உங்களால் நான், உங்களுக்காக நான். இது நம்ம அம்மா. நமக்கு நாமே நமக்கு நாமே நமக்கு நாமே. இது சும்மா. இப்படியே இந்த அம்மா தொடர்ந்து மக்கள் நல திட்டங்களை போட்டுக்கிட்டே இருந்தா 2016 மட்டும் இல்ல 2021 நாங்க தேர மாட்டோம் போல் இருக்க. நல்லா சொல்றாங்க டீட்டெயில். என்ன எட்டி எட்டி பாத்துருங்களே, என் கடை போன வரல பாக்குறீங்களோ? தேவையில்லை, ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன் ஸ்டாக். நீங்க வேற நாள் தான் இருக்கிறீங்க. இது மட்டும் இல்லடா, ஏற்கனவே மதுவிலக்கு போராட்டத்துக்கு போகும்போது 2 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா திடீர்னு அமல்படுத்திட்டாங்கன்னா வாங்கி வச்சு பிறகு கட்டி பாத்துருக்கீங்க. இல்லடா, வேற ஒண்ணும் இல்ல, ஒருத்தன் திடீர்னு என் உடம்புக்குள்ள இறங்கிட்டான். அந்த மப்புல நான் தனியா நிப்பேன்னு சொல்லி தெரியாதனமா அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன். அதை அவங்க நம்பி யாருமே வரல. மப்பு இறங்க 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 அது டல்லாக நான் டம்மி ஆயிடுவேன்னு ஒரு பயம் வந்துருச்சு. சரி, ஒரு பேச்சுக்கு சொன்னா வரணும்ல கூட்டணி அமைக்க. இந்த பக்கம் போய் கேட்க போனாக்க தலைவர் முதலமைச்சருங்கிற. சரி, நான் ஒரு துணை முதல்வராது தாங்கன்னு கேட்டா அவங்க பையன் இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படி நான் கேட்டது எதுவுமே நடக்காம அப்புறம் எப்படி பல நழுவி பாலில் விழுகும். நீங்க பாட்டுக்கு வளைஞ்சி 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 பூந்து பூந்து போய்கிட்டு இருக்கீங்களே, மனுஷன் எப்படிதான் ஃபாலோ பண்ண முடியும்? என் மனைவியை என்னை ஃபாலோ பண்ண முடியல, நீ யாரு? அப்படி பார்க்க போகும்போது என் தொண்டர்களை என்னை ஃபாலோ பண்ண முடியலையே, யாருமே முடியாதுங்கிற. என்ன சிலிப்பு? அது இல்லைன்னு உங்களை நம்பியும் ஒரு 4 பேர் வந்து சேர்ந்துருக்காங்களே. அதுல என்ன சூட்சுமங்கிறது போக போக தெரியும். என்ன போக தெரியும்? ஊருக்குள்ள சொல்லுவாங்க 4 பேர் சேர்ந்தா நாசமா போயிருவீங்க. நான் 5ஆவதா சேர்ந்திருக்கேன்ல, அப்ப அழிஞ்சு போயிருமா? இப்படி பேசிக்கிட்டு அப்புறம் தூக்கி எடுப்பேன் பார்த்து. சரி சரி, கோவப்படாதீங்க, மேட்ருக்கு வாங்க. சும்மா எவ்வளவு நாள் தான் நான் தனியா நிக்கிறது? சரி, தனியா நிக்கலாம் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா தள்ளாட்டம் தானே ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் 4 பேர் வந்தால பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறேன். ஓஹோ, மிஸ்டர், யார்கிட்ட இருந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? ஐயோ, நான் இல்லையே. நாங்க எப்படித்தான் ஜெயிக்கிறது? எங்க போய் கேட்டாலும் அம்மா ஆடு தர்றேன்னு சொல்றேன் ஒருத்தட்ட, உடனே 4 குட்டியோட கொண்டாந்து நிறுத்தி அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. மாடு தர்றேன்னு சொல்றேன், ஒரு கேன் பாலோட கொண்டாந்து வச்சா அதையும் அந்த அம்மா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அப்பாவும் மகளும் போய்கிட்டு இருந்தாங்க. என்னையா உங்க மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். அம்மா புண்ணியத்துல தாலிக்கு தங்கமும் 50,000 ரூபாயும் அப்பவே கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்றது? வீடு இருக்கான்னு கேட்டா வீடு கட்டியாச்சுங்கிறாங்க, பசுமை வீடு கொடுத்துட்டாங்க அம்மாங்கிறாங்க. இப்படியே இந்த அம்மா தொடர்ந்து மக்கள் நல திட்டங்களை போட்டுக்கிட்டே இருந்தா 2016 மட்டும் இல்ல 2021 நாங்க தேர மாட்டோம் போல் இருக்கு. சரி, இப்ப நீங்க 5 பேர் என்ன பண்ண போறீங்க? நைட்டு உட்கார்ந்து யோசிக்கணும். டேய், எடுத்து வைடா. ஐயோ ராமா, பல வித்தியில அண்ணே, எனக்கு ஒரு டவுட். என்ன? இந்த மக்கள் நல கூட்டணி பேரை மாத்திட்டாங்களாமே. டேய், நான் சேர்ந்த பின்னாடி பேரை மாத்தித்தானே ஆகணும், இல்லைன்னா வெப்பன்ல ஆப்பு. அதாவது கேப்டன் பிரபாகரன் அணி அப்படின்னு வச்சாங்க, அது படம்னு சொல்லிட்டேன். கேப்டன் விஜயகாந்தி அணின்னு சொல்லி வச்சாங்கல்ல, நல்லா வச்சாங்கல்ல, நல்லா வச்சாங்கல்ல. வச்சாங்கல்ல வச்சாங்க. அது இருக்குல்ல, இப்ப எலெக்ஷன்ல ஒரு 4-5 பேரு நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு அலைகிறாங்களே, இவங்க 400 ஓட்டு கூட கிடையாது. இவங்க என்ன முதலமைச்சர்? அது மட்டும் இல்லாம ஒருத்தர் நான் வாரிசு அரசு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சேர் வேணும் அப்படிங்கிறது. அது என்னன்னு? டேய், நீ யார சொல்றான்னு எனக்கு தெரியுது. அன்புமணி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ்னு ஒருத்தர் இருக்காங்க. ராமதாஸ் யாரு? அன்புமணிங்கிறது சரி, ராமதாஸ்ங்கிறது என்ன கல்லூரியில் படிச்சு வாங்கின பட்டமா? அப்பா மகன்.
அப்பா மகன் அப்பன மகன் அப்பன மகன் அப்பன மகன் தானே. அப்புறம் வாரிசு அரசு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லடா, அப்பாவும் மகனும் சேர்ந்து ஊரா ஒவ்வொரு வீட்டு திண்ணையில உட்கார்ந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு உள்ளங்கையில அடிச்சு சத்தியம் வாங்குறாங்களாம். திண்ணைக்கு தின்ன திண்ணைக்கு தின்ன திண்ணைக்கு தின்ன. ஆனா அம்மாவுடைய ஒவ்வொரு திட்டமும் வீட்டுக்குள்ளே போயிருமுடா. ஒவ்வொரு வீட்டுக்களை. அதனால தானே எல்லா மக்களும் அம்மா மேல அன்பா இருக்காங்க. அப்ப அடுத்த ஆட்சி அம்மா தானடா. அது மாற்றமே இல்லைண்ணே. டேய், இத நான் சொல்லலடா, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேளு. அம்மாவோட திட்டங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் நிறையா இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் முக்கியமாக வந்து மகளிர் வந்து அம்மாவோட திட்டங்களெல்லாம் நிறையா பயணிச்சிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், ஒரு முதியோரும் சரி ஒரு இளைஞரும் சரி, ஒரு இளைஞருக்கு வந்து என்ன படித்தா எப்படி ஃபியூச்சர் இருக்கும், அதேமாதிரி ஒரு குழந்தை வந்து கருவுற்றுறதுலேருந்து அது பிறந்து வளர்ந்து வர்ற வரைக்கும் அதுக்கு என்னென்ன கொடுக்கணும், எப்படிலாம் படிக்க வைக்கணும், அது இந்த ஸ்டேஜில் வரும்போது இது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அம்மா வந்து கரெக்டாக அது இந்த ஸ்டேஜில் இதுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்தா லேப்டாப் கொடுத்தோம்னா அது கரெக்டாக வந்து அதோட ஃபியூச்சரை வந்து அதை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி வந்து கடந்த 5 ஆண்டுகளில் ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த ஆட்சியும் அம்மாவோட ஆட்சி தான் வருன்றது கன்ஃபார்ம். அம்மா வந்து மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தாங்க, படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, எல்லாமே யூஸ் ஆச்சு. அம்மாவுக்கு இந்த வாட்டி நாங்கள் ரெட்டைலைக்கு தான் ஓட்டு போடுவோம். அம்மா வந்து ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு வசதியாக பஸ் பாஸ் கொடுத்தாங்க. 11th படிக்கும்போது சைக்கிள் கொடுத்தாங்க. எஜுகேஷனுக்காக நல்லா நாலேஜ் வளரணுன்றதுக்காக எனக்கு வந்து கம்ப்யூட்டரில் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக லேப்டாப் கொடுத்தாங்க 12th படிக்கும்போது. இப்போ நான் காலேஜில் வந்து எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப்லாம் அதிகமாக எனக்கு கொடுத்துருக்காங்க அம்மா. ஸோ அதனால் அம்மாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து வரப்போகிற ஆட்சிலையும் அம்மா தான் வருவாங்க. இப்போ நான் ஓட் பண்ண போகிறேன். என்னோட ஓட்டும் கண்டிப்பாக அம்மாவுக்கு தான் நான் போடுவேன். இந்த ஆட்சிலையும் அம்மா தான் வருவாங்க கண்டிப்பாக. அம்மா தான் ஆட்சிக்கு வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அம்மா வந்து பல திட்டங்கள் நல்ல திட்டங்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஆட்சிக்கு திருப்பி வரணும். வந்தால் தான் மக்களுக்கு சுயேட்சம் ஏற்படும். லேப்டாப் கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னென்ன சலுகை பண்ணணுமோ அத்தனை சலுகையும் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த அரசாங்கம் செய்யாத ஒரு சாதனையை அம்மா செஞ்சுருக்காங்க. அம்மா தான் திருப்பி ஆட்சிக்கு வரணும். அம்மா ஆட்சியில் முதியோர்லேருந்து குழந்தைகள்லேருந்து படிக்கிற பிள்ளைகள்லேருந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு சைக்கிள் முதற்கொண்டு லேப்டாப்பு இலவசமாக, முதியோர்களுக்கு பஸ் பாஸு, யாருமே எந்த மந்திரி முதலமைச்சர் செய்யாத ஒரு இதை செஞ்சுருக்கிறாங்க முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள். ஆனால் பெண்களுக்கு தான் அவங்க நிறைய உதவி செஞ்சுருக்கிறாங்க. இலவச திருமண திட்டங்கள் இலவசமாக நிறைய எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா சாப்பாடு, உணவகம் எல்லாமே அம்மாவின் உதவியால் தானே எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கூட்டியெல்லாம் 5, 6 ஆகி அந்த சிந்தையாகி போய் கிடக்க இருக்கிற நம்ம அம்மாவோட வெற்றி வாய்ப்பு எப்படின்னு இருக்கு. டே, அம்மாவோட வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றிடா. எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுலேருந்து கூட்டணி சம்பந்தப்பட்டவங்களாம் குக்கோ முறையோ குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு கிடக்குறாங்களே. அம்மா ஏதாவது வாயை திறந்து இதுவரை ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? ஏன்? வெற்றி நிச்சயம். இதை நான் சொல்லட்டா. கருணாநிதி அழகிரி என்ன சொன்னாரு? பாராளுமன்ற தேர்தலில் மக்கள்லாம் சேர்ந்து திமுகவுக்கு ஒரு பெரிய முட்டையை கொடுத்தாங்க. இப்போ வரப்போற தேர்தலில் அதை விட பெரிய முட்டை, சதுரம், நெட்டம், வாட்டம் எல்லாமே கொடுக்க போறான்னு சொல்றாரா? ஆக மொத்தம் அம்மாவுக்கு வெற்றி. திமுக தலைவர் கருணாநிதி விட திமுக பொருளாளர் ஸ்டாலின் அதிகப்படியா இருக்க அதான் கனவு கண்டிருப்பாரு நினைக்கிறேன். அவரு தேர்தல் கலைஞர் இல்லைன்னா திமுகவே கிடையாது. கலைஞர் தான் திமுக, அவருக்கெல்லாம் திமுக கிடையாது. ஸ்டாலின் முன்னாடி சார் கலைஞர் இல்லைன்னா திமுக கிடையாது. அதுக்கு மேலே நான் பதில் உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டாலினை முன்னிறுத்தினாங்க. அதே போல தான் இதுவும். அது வட்டம் வாங்கினாங்க, இது பெரிய வட்டமாக வாங்குவாங்க, மாவட்டமாக வாங்குவாங்க. நல்லா சொல்றாங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான், இது நம்ம அம்மா. நமக்கு நாமே நமக்கு நாமே நமக்கு நாமே, இது சும்மா. இப்படியே இந்த அம்மா தொடர்ந்து மக்கள் நல திட்டங்களை போட்டுக்கிட்டே இருந்தா 2016 மட்டும் இல்ல 2021 நாங்க தேர மாட்டோம் போல் இருக்க. நல்லா சொல்றாங்க. என்னடா ஒருத்தர் கலரா ஏறணும் ட்ரெஸ் எடுத்துட்டு ஆட்டோ பஸ் எல்லாம் ஏறி ஊரா போனாரு. என்ன ஆச்சு? ஐயோ, ஏன்டா போனோம்னு உட்கார்ந்துருக்காரு. டேய், 234 தொகுதிகளிலும் கலரா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆட்டோவிலையும் சைக்கிள்லையும் டீ கடையிலையும் போனாக்க, ஓ கருணாநிதி மயன்
செஞ்சதெல்லாம் தவறுன்னு சொல்றாரு, இனிமே வந்தா நல்லது செய்வார் போல் இருக்கு, குறிப்பு வேற எடுத்துக்கிட்டு போறாரு, என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுக்கிட்டே போறாரு அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சாரு. ஆனா இப்ப நடந்த சம்பவத்தை வச்சு மூளையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அத இந்த கருணாநிதி மகன் மூத்தவர் இருக்காருல அழகிரி, அவர்கிட்ட போய் பத்திரிக்கைக்காரங்க கேட்டாங்க, உங்க தம்பியின் நடைபயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு. எனது அருமை தம்பி ஸ்டாலினுடைய நடைபயணம் அது ஒரு காமெடி டயம் அப்படின்னு சொல்லிட்டாரா. 39 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, ஒரு சீட்டு கூட திமுக வரல. எந்த கூட்டம் வேணும் அதிமுக வீழ்த்த முடியாது என்னுடைய கருத்து நினைக்கிறேன். இந்த கட்சியில ஏகப்பட்ட உள்பூசல் இருக்கு, தலையீடு அதிகம், கலைஞரை ஒதுக்கி வச்சிட்டாங்க. திமுக நிச்சயமா வெற்றி பெறாது, அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. ஸ்டாலினை முன்னெடுத்து செய்வதால் ஸ்டாலினுடைய குடும்பம் இந்த கட்சியில திமுக தலையிடுவதனால் நிச்சயமா ஆட்சிக்கு வராது. நாட்டு நடப்பு பற்றி எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா சொன்னீங்க. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த வெயில் காலத்துல நீர்மோர், தண்ணீர் பந்தல் இந்த மாதிரி அம்மா அறிவிப்பாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. டேய், இது மட்டும் இல்ல, தண்ணீர் பந்தல் மோர் இது மட்டும் இல்ல, இதை விட சூப்பர் மேட்டர்லாம் அம்மா கொண்டு வந்தாங்க. நம்ம பாரதிய தேர் வந்துட்டாரு பாரு, அவர்கிட்ட கேளு. சார் வாங்க வாங்க வாங்க. என்ன மச்சக்கால ஏதோ தண்ணியை பத்தி பேசிக்கிருக்க? மச்சக்கால என்ன கேட்குறான்னா, அம்மா வெயில் காலத்தில் எல்லாரும் தண்ணீர் தொண்டர்கள்லாம் தண்ணீர் பந்து வச்சு ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க, தாகத்தை தருங்க, மோர் வைங்க, இன்னும் என்னென்ன உங்களால் செய்ய முடியுது வைங்கன்னு சொல்லியிருக்கான். வேற என்னென்ன இதை பற்றி சொல்லுங்கன்னா என்னத்தை சொல்றது, சாப்பிட்டு கேட்குறா அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை, இதை விட மிகப்பெரிய திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அம்மா குடிநீர், ஏழை எளிய மக்களும் பயன்படுற மாதிரி 10 ரூபாய்க்கு குடி தண்ணீர், அம்மா குடிநீர் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதில் என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியெல்லாம் நம்ம அந்த அம்மா வாட்டர் வர்றதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கம்பெனிகள் இருக்குது இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர். ஆனால் ஒரு லாப நோக்கத்தோடு ஒரே விலை, அது வசதி படைத்தவங்க மட்டும்தான் வாங்கி குடிக்க முடியும். 30 ரூபாங்க 40 ரூபாங்க, திடீர்னு வெயில் அதிகமான வேறு மாதிரி விலையை ஏற்றிக்குவாங்க. அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு கூட சில டூப்ளிகேட் கம்பெனிகள் கூட வந்தது. ஆக மொத்தம் அந்த சீசன் வந்தோடனே காசு 30 ரூபா 20 ரூபாய்க்கு எங்கே போவாங்க, மக்கள் அவஸ்தைப்பட்டாங்க. அப்புறம் அந்த பாக்கெட்டில் சின்ன பிளாஸ்டிக் பாக்கெட்டில் அடிச்சு என்ன தண்ணின்னு தெரியாது, அதை குடிச்சுவிட்டு தொண்டையில் புண்ணாகி ஆஸ்பத்திரியில் சீக்கு வந்து 5000 10,000 இதெல்லாம் தேவையா? இதையெல்லாம் அம்மா காது கெட்டினதுனால தான் அம்மா குடிநீர், அதாவது அம்மா வாட்டருங்கிறத கொண்டு வந்தாங்க. சரி, இந்த பேருந்து நிலையங்களில் பஸ் ஸ்டாண்ட்லாம் இந்த கெட்ட தண்ணியில் கண்டவெல்லாம் விற்கிறத வாங்கி குடிச்சுவிட்டு ஜனங்கள் நிம்மதியாக போக முடியல, நோய் வந்துடுது, தொத்து நோய் பரவுது. அதனால் அந்தந்த பஸ் நிலையங்களில் வச்சிடலான்னு சொல்லித்தான் இந்த அம்மா வாட்டர்னு சொல்லி வெறும் 10 ரூபாய்க்கு கொடுத்து இன்றைக்கி மக்கள் எல்லாம் சந்தோஷமாக யாரை பார்த்தாலும் கையில் ஒரு பாட்டில் வச்சு, சின்ன குழந்தை குடிச்சா கூட சுகாதாரமாக இருக்குது. ஆமாம், பெரிய விஷயம், இதெல்லாம் பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, எல்லா தமிழகத்தில் எல்லா பேருந்து நிலையத்திலையும் கிடைக்கிற மாதிரி அம்மா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு கிளம்பணும்னா நைட்டோ வந்துருச்சு புளியோதரை, கொதிக்க வச்ச தண்ணி, இதெல்லாம் எல்லா இடத்தும் மூட்டையை கட்டிட்டு இது வேற போகிற பிரச்சனை, அதை வேற தூக்கிட்டு போகணும். இப்போ அப்படி இல்லை, 2 ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க, பஸ்ஸில் ஏறி உட்காடுறாங்க, எங்கேயாவது போயிடறாங்கன்னா அம்மா உணவகத்தில் சாப்பிட்றாங்க, அம்மா வாட்டரை குடிக்கிறாங்க, அப்புறம் மறுபடியும் ஏறுறாங்க, போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அந்த தண்ணி, ஈஸியாக இருக்கலாம் தண்ணினால. அதனால தான் தமிழ்நாடு பூராமே அம்மா என்ன சொல்லிட்டாங்க, பேருந்து நிலையங்களில் ஏழை எளிய மக்கள் தான் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறாங்க. வசதி படைத்தவர்கள் காரில் போயிடுறாங்க, சொந்த காரு, ஃப்ளைட் இப்படி போயிடுறாங்க. அவங்க நடுத்தர குடும்பம் தான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பணத்தை சேமிக்கிற வகையில் 10 ரூபாய்க்கு, ஏன்னா டாக்டர்கிட்ட போனோடனே சுத்தமான தண்ணியை குடிங்க, கொதிக்க வச்சு குடிங்க, இந்த அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆக டோட்டலாக எல்லா மக்களுமே சுத்தமான தண்ணியை குடிக்கட்டுமே அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த 10 ரூபாய்க்கு வாட்டர் கொண்டு வந்தது. இன்னொரு மேட்ரு நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப இந்த தண்ணி கொண்டு வந்தது குடிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி ரப்புவர்கள், அந்த கம்பெனியில் வேலை செய்யும் தொழிலாளிகள், மூடி தயார் பண்ணுறது, அந்த பாட்டில் ஏற்றுக்கூலி இறக்கக்கூலி, இப்படி ஏகப்பட்ட தொழிலாளர்கள் சம்பளம் வாங்கி லட்சக்கணக்கானவர் வேலை வாய்ப்பு வேறு மறைமுகமாக கிடைக்குது. அம்மா எதை நினைச்சாலும் பலநோக்கு திட்டமாகவே இருக்கும், மக்கள் பயனடைகிற வகையில் இருக்கும். அதானே அம்மா. மைனாரிட்டி திமுக கருணாநிதி ஆட்சி மாதிரி இல்லாமல் எல்லாமே மக்களுக்காகவே செய்கிறதுனால தான் அம்மா அம்மான்னு எல்லாரும் கையெடுத்து கும்பிட்றாங்க. ஆமாம்மா, கருணாநிதி போடுகின்ற திட்டம் தன் மக்களுக்கு ஏதாவது பலன் இருக்குமா என்று தான், பொதுமக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. ஆனால் அம்மா அவர்கள் போடுகின்ற ஒவ்வொரு திட்டமுமே ஒரு உதவிக்காக மட்டுமல்ல, ஒரு பலனுக்காக மட்டுமல்ல, இந்த திட்டத்தால் பல பலன்கள் விளையணும், பல நன்மைகள் மக்களுக்கு விளையணும், அப்படியே யோசிச்சு போட்டதுனால தான் இந்த திட்டத்தை உலகம் பூரா பாராட்டுறாங்க. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு ஏழை எளிய நடுத்தர மக்களின் நலன் கருதி எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அம்மா குடிநீர் திட்டம் அவற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு திட்டமாகும். ஏழை எளிய மக்கள், பயணிகள் பயன்பெறும் வகையில் பாதுகாப்பான குடிநீர் குறைந்த விலையில் 1 லிட்டர் பாட்டில் 10 ரூபாய்க்கு வழங்கிட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார்.
அம்மா குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலம் சென்னையை அடுத்த கும்மிடிப்பூண்டியில் அம்மா குடிநீர் நிலையம் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் ஒரு அம்மா குடிநீர் நிலையம் மாநகர் போக்குவரத்து கழகத்தால் நிறுவப்பட உள்ளது. ரயில் நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் ரயில் நீர் லிட்டர் ஒன்றுக்கு 15 ரூபாய்க்கு விற்கப்படும் நிலையில் மிக குறைந்த விலையில் சுத்திகரிக்கப்பட்ட அம்மா குடிநீர் 1 லிட்டர் பாட்டில் 10 ரூபாய்க்கு வழங்கப்படுவது நாட்டிலேயே மிக உன்னதமான திட்டம் என பொதுமக்களும் பயணிகளும் தொடர்ந்து பாராட்டுவதுடன் முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துள்ளனர். அம்மா குடிநீர் வந்து டிராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 10 ரூபாய்க்கு ஏழை எளிய மக்கள் எல்லாரும் நல்லா வாங்கி இது பண்ணிட்டு போகிறாங்க. 25 ரூபா கொடுத்து 30 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கிறத இந்த திட்டம் வந்து ரொம்ப அருமையான திட்டம். அது அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மற்ற வாட்டர்லாம் 15 ருபீஸ் 16 ருபீஸ்னு விற்குது. ஸோ ஆஃப்டர் 20 ருபீஸ் கூட இருக்குது. ஆனால் இது 10 ருபீஸ்ன்னும் போது தண்ணி நல்ல தரமாகவும் இருக்குது, நல்ல விலை கம்மியாகவும் இருக்குது. இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த தண்ணி நாட் ஓன்லி தமிழ்நாடு பீப்புள் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ ட்ராவலர்ஸ் யார் வெளியில் வேறு ஸ்டேட்லேருந்து வராங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் இது தண்ணி விலை ரொம்ப கம்மி, 10 ருபீஸ் மட்டும் தான். இதனால ஐ தேங்க் நம்ம சிஎம் அம்மாவுக்கு. நல்லா சொல்றாங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான், இது நம்ம அம்மா. நமக்கு நாமே நமக்கு நாமே நமக்கு நாமே, இது சும்மா. இப்படியே இந்த அம்மா தொடர்ந்து மக்கள் நல திட்டங்களை போட்டுக்கிட்டே இருந்தா 2016 மட்டும் இல்ல 2021 நாங்க தேர மாட்டோம் போல் இருக்க. நல்லா சொல்றாங்க. டீட்டெயில் இது மாதிரிதான் இன்னொரு சிறப்பான திட்டம். அம்மா கொண்டு வந்த எல்லா திட்டமுமே சிறப்பான திட்டங்கள் தான். இப்போ ஒரு திட்டம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு மக்கள் மத்தியில். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்து துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லா பக்கமும் பஸ் போகும், ஆனால் மெயின் ரோட்டில் போகும். சில குறுகிய சில நெடுந்தூரம், இப்போ மெட்ராஸ் சென்னை விரிவடைஞ்சு அங்கங்கே கும்பலாக வாழ்கிறாங்க. அந்த இடத்துலலாம் இருந்து மெயின் ரோட்டை பிடிச்சி பஸ் ஏறி வர்றதுக்கு நாளாகுது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அம்மா எங்கே கையை நிட்டினாலும் பஸ் நிற்கிற மாதிரி ஸ்மால் பஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இப்போ நீங்கள் சென்னைக்குள்ள பார்த்தீங்கன்னா போகும் சந்துக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு எங்கே பார்த்தாலும் வருது. அங்கங்கே நிற்கிறாங்க மக்கள். இன்னொன்று என்னென்னு கேட்டால், நெடுந்தயணம் வந்து போகிற நடும்பயணம் போகணும்ல, இந்த ஆட்டோவில் போனால் 150, அந்த டாக்ஸியில் போனால் 200 300. இது மிடில் கிளாஸ் இந்த நடுத்தர குடும்பங்களுக்கு செலவு அதிகமாச்சு, மிகப்பெரிய சுமையாக இருந்துச்சு, ரொம்ப சுமையாக இருந்துச்சு. இந்த இதுக்கே சரியாக போகும்போது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்மால் பஸ்ஸில் ஏறி உட்காந்துடுறாங்க. ஒரு 5-10 எங்கே போகணுமோ போயிடுறாங்க. அவன் ரவுண்ட் அடிச்சு கொண்டாந்தோன்னா அங்கேருந்து ஒரு பஸ் வருது. இங்கேருந்து எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம். சென்னை மாநகரின் குறுகலான தெருக்களில் பேருந்துகள் செல்ல முடியாத நிலை இருப்பதை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் மக்களின் வசதிக்காக முதற்கட்டமாக 50 சிற்றுந்துகளை இயக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டு அவற்றின் இயக்கத்தை கடந்த 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து சிற்றுந்துகள் பல்வேறு பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 1510 வழித்தடங்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் 70 சிற்றுந்து வழித்தடங்களும் அடங்கும். மொத்தம் 165 சிற்றுந்துகள் வெற்றிகரமாக இயக்கப்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த ஸ்மால் பஸ் வந்ததுனால எனக்கு வீட்டுக்கிட்ட தசத்தபுரம் வரைக்கும் போகுது. ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஒரு நடக்கிறதுக்கு அவ்வளோவா இல்லை, வீட்டுக்கு டைமாக போகிறேன். ஸோ எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன சொல்ல டைம் வேஸ்ட்டாக இல்லை இல்லை. ஸோ எனக்கு எல்லாமே டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் இது ப்ரொவைட் பண்ணதுக்கு தேங்க்யூ சிஎம். மற்ற பஸ் எல்லாம் மெயின் ரோட்லேயே விட்டுருவாங்க. இந்த பஸ் வந்து சின்னதாக சந்து வழியாக பூந்து போகிறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலும் வயசானவங்க எங்களால் நடக்க முடியாது, கால் வலிக்கும், இந்த பூவை தூக்கின்னு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை ஏற்படுத்தி கொடுத்த அம்மாவுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்மால் பஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் இதுக்கு முதல்ல நான் காலேஜ்லேருந்து போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பிகாஸ் ஐ ஹேட் டு வாக் டில் மை ஹவுஸ். ஸோ இந்த ஸ்மால் பஸ் விட்டனால இது வீட்டுக்கிட்டே இறக்கி விடுது. இது மட்டும் இல்லாமல் நிறைய பேசஞ்சர்ஸ்க்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பஸ். பிகாஸ் நிறைய ரூட் சின்ன ஸ்ட்ரீட்ஸில் கூட இட்ஸ் கோ த்ரூ மெனி ஸ்மால் ஸ்ட்ரீட்ஸ் ஆல்சோ. ஸ்மால் பஸ் ஆர் ரியலி யூஸ்ஃபுல். எங்கும் வளர்ச்சி எதிலும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் பல்வேறு புதுமையான திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனை திட்டங்களில் ஸ்மால் பஸ் சிற்றுந்துகளுக்கு மிகப்பெரிய இடம் உண்டு என்றால் அது மிகையல்ல. இதெல்லாம் மிஞ்சி இப்போ மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட கடைசியாக ஒரு திட்டம் அறிவிச்சாங்க அம்மா. அப்படியே மனசே அப்படியே நெகிழ்ந்து போகிற அளவுக்கு, மக்கள் நெகிழ்ந்து போகிற அளவுக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. முதியோர்கள், நடக்க முடியாதவர்கள் எல்லாம்
அவர்கள் எங்கே வேணாலும் ஏறி பயணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அறிவிச்சு விட்டாங்க. அவங்களுக்கு விலை இல்லாமல் அவர்கள் ஃப்ரீயாக போங்க வாங்க, எந்த கவலையும் படாதீங்க, 10 பைசா தேவையில்லை, நீங்கள் போயிட்டு எங்கே போகணுமோ போயிட்டு சொந்த சொத்துக்கள் பேரம்பேத்திகள் படிக்கிற இடங்கள் இன்னும் உங்களுக்கு யார் யார் பிரியமோ போய் பார்த்துட்டு வாங்க, வயசான காலத்தில் மன நிம்மதியாக பயணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பார்த்தீங்களே, அந்த அம்மாவுடைய கருணை உள்ளத்தை நாங்கள் எப்படி பாராட்டுறதுன்னு இன்னைக்கு மக்கள்லாம் கையெடுத்து கும்பிட்றாங்க. என் பேர் ரம்ஜாவி, வயசு 71. ஜேஜே நகர்லேருந்து வரேன். அம்மா எனக்கு முதியோர் ஃப்ரீ பாஸு கொடுத்துருக்குறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் பெயர் வி கண்ணப்பன், எனக்கு வயது 61. அம்மா இன்று எனக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கியதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி. என் பேர் அந்தோனிசாமி, எனக்கு வயசு 63. நான் தொருக்குப்பட்டியிலேருந்து வரேன். அம்மா வந்து இலவச பஸ் பாஸ் வழங்கினாங்க. அம்மாவுக்கு நன்றி. என் பேர் சோமசுந்தரம், எனக்கு வயசு 62. அம்மா கையால் இன்றைக்கி இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது எல்லாருக்கும் நல்ல யூஸாக இருக்குது. அதனால் அம்மாவுக்கு அவங்களுக்கு கோடியான கோடி நன்றி. இல்லை, அம்மா அறிவிச்ச அனைத்து திட்டங்களையும் முழுமையாக நிறைவேற்றிட்டாங்க. அதில் எதுவுமே எந்த வித குறையுமே இல்லை. அந்த முதலமைச்சர் இந்தியா பூரா இந்த நம்மளுடைய அம்மா அவர்களை பாராட்டுற காரணமே எதை செய்தாலும் முனைப்போடு மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் முழுமையான திட்டமாகவே செய்து முடிப்பாங்க. அரையும் குறையமா விட்டுட்டு போகிறது அவங்க தான், அம்மா கிடையாது. இல்லை, அவங்க அரைகுறையாக பண்ணுறதே அவங்க லாபத்துக்காக. அது லாபத்தை எடுத்ததுனால தானே முடிக்க முடியல. எப்பயுமே ஒரு பட்ஜெட் போடுறாங்க, 100 கோடி ரூபா பட்ஜெட்னு வச்சுங்க, 50 கோடி அவங்க எடுத்துக்கிட்டா திட்டத்தை எப்படி முடியும்? பாலம் பாதியில் நிற்கும். இங்கே எதுவுமே இல்லை, அதனால திட்டம் முடிஞ்சிருது. இதுதாங்க அங்கே உள்ள பிரச்சனை. ஆக அம்மா அவர்கள் இந்த தமிழகத்தை மிக சிறப்பாக நடத்திட்டு போகிறாங்கன்னு எல்லா மக்களும் பாராட்டும் போது நமக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே, ஒவ்வொரு நாளும் நாட்டு நடப்புகளையும் அம்மாவோட திட்டங்களையும் நல்லா மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி நல்ல டீட்டெயிலா சொல்லிங்கண்ணே. ரொம்ப சந்தோஷம்ண்ணே, ரொம்ப நன்றி. வாத்தியா மச்சக்கால இது மட்டும் இல்ல, நல்லா சொல்றாங்க ஐயா. டீட்டெயில் மூலம் தினம் புதுசா சொல்லிக்கிட்டு இருப்போம். டீட்டெயில அம்மாவுடைய திட்டங்களை காது குளிர கேட்டு மகிழுங்கள். நன்றி. நல்லா சொல்றாங்க ஐயா டீட்டெயிலு.